இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் தலைவர் தாங்கியிருக்கிற மாவட்டத்தினுடைய கழக அவைத்தலைவர் நண்பர் முகமது சங்கி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை என்பவர் நம்முடைய நந்தகுமார் அவர்களே, வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகர செயலாளர் அருண் காந்தி அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி கதிரானந்த் அவர்களே மற்றும் துணை செயலாளராக இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்களே, மலர்மொழி அவர்களே, தம்பி அரசு அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் நண்பர் நரசிம்மன் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஒரு பஞ்சாயத்து குழு தலைவர் நண்பர் பாபு அவர்களே, குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் விஜயன் அவர்களே, வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் சுஜாதா அவர்களே, துணை மேயர் சுனில்குமார் அவர்களே மற்றும் இந்த மண்டபத்திலேயும் வெளியிலேயும் நிறைந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவே நான் இதை கருதுகிறேன். காரணம், உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. நான் படிக்காத கட்சிகள் கிடையாது. எந்த கட்சியிலேயும் குறிப்பிட்ட நாளுக்குள் பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அறிவித்து உள்ளபடியே இருக்கிற கூட்டத்தை கூட்டி கழகத்தினுடைய வருங்கால நிகழ்வுகளை, நடன நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காரியத்தை செய்ய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். எனவே அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த ஆண்டு நானே கலந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெறுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் ஒரு வகையிலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் கூட. என்ன வருத்தம் என்று கேட்டால், இங்கே பேசியவர்கள் வேலூர் மாவட்டத்தை பற்றியே பேசினார். வேலூர் மாவட்டத்தை வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பற்றியே பேசினார்கள். ஆனால் இந்த மாவட்டத்துக்குள்ளேதான் காட்பாடி என்ற ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த காட்பாடிக்காரரும் 56,000 வாக்குகளை ஜெகத்திற்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த தொகுதிக்காரன் நான் ஊர் பிள்ளைகளாம் பாராட்டும் போது என் பிள்ளைகளை பாராட்டுங்க. எவ்வளவு வருத்தம் எனக்கு இருக்கும். என்னையா நியாயம்? இவ்வளவு பெரிய பதவி வச்சவர்களுக்கு இப்படி திருப்பி கொடுக்குறீங்க. உங்களுடைய ஏமாந்தாங்க தெரிவித்தாங்க. ஆகையால் நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். சாமி எங்க சுத்தினாலும் நிலைக்கு வந்தாலும் இவங்க யார் பாராட்டினாலும் காட்பாடி மக்களுக்கு இந்த பாராட்டு உங்களுக்கு சரியாக பாராட்ட விட்டாலும்
உங்களுக்கெல்லாம் சேர்த்து என்னை பாராட்டி இருக்கிறார்கள். ஆகையினாலே காட்பாடி மக்கள், வாக்காளர் மக்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அதை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒரு இயக்கம், நான் சொன்னதை போல் எத்தனையோ இயக்கங்கள் பிறந்து வளர்ந்து அது காலப்போக்கில் ஆட்சியை பிடிக்க நிலைக்கு வந்தது. ஆனால் இருக்கிற தெரியாமல் போயிடுச்சு. இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய தலைவர் லோகியா, அவருடைய கட்சி இருந்தது. ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் அந்த கட்சி தான் பிரதான எதிர்கட்சி. பண்டிதர் ஜவஹர்லால் நேருவையே ஆட்டம் காட்டிய கட்சி. இன்றைக்கு அந்த கட்சியே இல்லை. சோசியலிஸ்ட் கட்சி அது இருந்தது, அதுவும் இல்லை. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியால் பாராளுமன்றத்தில் பிரதான கட்சி. ஆனால் இன்றைக்கு நம்மோடு இருக்கிற கட்சிகள் 4 இடங்கள் தான் அங்கே உட்கார்ந்து. ஒரு காலத்தில் 52 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் 47, 52 தேர்தல் காங்கிரஸ் தோற்று போகிறார். அப்பொழுது கம்யூனிஸ்ட் பிரதான நெருக்கத்தை வந்துவிட்டார்கள். பி ராமமூர்த்தி தான் அங்கே சீஃப் மினிஸ்டர் நிலைமை. அதுக்கு பிறகு வீட்டுக்கு அங்கிருந்த ராஜகோபாலாச்சாரியாரை போய் பிடித்து வந்து, ஐயா ராஜகோபாலாச்சாரியாரே, உங்களுக்கு எல்லாம் தலையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை, அப்பேற்பட்டால் நீங்கள் எப்படியாவது காங்கிரஸை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பிறகு அவர் அந்த வஞ்சனையை காட்டி, அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி, உழைப்பாளர் கட்சி என்ற கட்சியை ராமசாமி படையாற்றியவர்கள் வைத்திருந்தார்கள். காமன்வெல்த் பார்ட்டி என்ற ஒரு கட்சியை மாணிக்கவேலர் வைத்திருந்தார். மாணிக்கவேலர் துஞ்சாபுரத்திலிருந்து வெற்றி பெற்றவர், மகா சக்தி வாய்ந்தவர். ராமசாமி படையாற்றி பணம், செல்வாக்கு, அந்த 2 பேரையும் இழுத்து காங்கிரஸில் சேர்த்தார். காங்கிரசுக்கு மெஜாரிட்டி வந்தது. ராஜாஜி சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் காப்பாற்ற. ஆனால் காங்கிரஸ் அந்த கட்சிகள் என்ன நிலையில் இருக்கிறது? எத்தனையோ கட்சிகள் ராஜாஜியை சுதந்திர கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் பிரதான ஆட்களால் பில்லுமோடி போன்றவர்களாக இருந்தார்கள். ஆளுங்கட்சியாக கூட இருந்தார்கள், பல மாநிலங்களில். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிலே பார்த்தால் சீர்திருத்த காங்கிரஸ் ஒன்று இருந்தது. அண்ணா கூட, அண்ணா முதலாக 57 பிறகு அண்ணாவுக்கு முதலிடம் அல்ல, 2வது இடம் தான். சீர்திருத்த காங்கிரஸ் கட்சியிலே தலைவர் அவர்தான் முன்னாடி இருந்தார். எதிர்கட்சி அண்ணா இல்லை, எதிர்கட்சி. அந்த கட்சி இல்லை எதிர்கட்சி. அதற்கு பிறகு நிறைய கட்சிகள் தேக்கா, மாமா, காக்கா, காக்கான்னு ஒரு கட்சி வச்சு பார்த்தார். எல்லா கட்சியும் பட்டு போயிடுச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 49 ஆரம்பித்த கட்சி பிறகு 57 வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் பிறகு மிகப்பெரியவர் ஐயா பெரியாருடைய தம்பி மகன் ஈவிகே சம்பத், படித்தவர், அற்புதமான பேச்சாளர். அவருடைய பேச்சு வேலூரிலே கோட்டை மீதான இருக்கிறது. பக்கத்திலே ஒரு ரேடியோ ஸ்டேஷனோடு ஒரு 14 பார்க் இருக்கும். அந்த பார்க்கிலே பேசியது நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவு பெரிய பேச்சாளர். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில்
நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று நேர்விடத்திலே கடிதம் எழுதி வாங்கி வந்தவர் இவிகே சம்பத். அந்த சம்பத் இதே பொதுக்குழுவில் கட்சி விட்டு போனார். அதற்கு பிறகு கழகம் வளர்ந்தது. இதே கட்சி அவர் அண்ணா இருந்து போனார். கொஞ்ச காலத்தில் ஆட்சிக்கு வந்து ஒரு விடுதலை தேவையில்லை. 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை சரியாக திசையில் லக்கானை கரெக்டாக இருந்து ஓட்டிக் கொண்டு போனவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த தலைவருக்கும் இந்த கட்சிக்கு மகத்தான சோதனை. 3 நாள் வரும் நம்ம ஆட்சியை கலைத்தார்கள். எக்கச்சக்கமான வழக்கு, பல வழக்குகள் இழுத்தடிப்பார்கள். கூடக்கூடையாக ஊழலை சுமத்தினார்கள். ஊழல் என்று சொல்லி கூடக்கூடையாக குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதற்கும் பயன்படவில்லை என்று விசாரணை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 670 பேர்களை உள்ளே அடைத்தார்கள். வீடுகள் சோதனை செய்யப்பட்டன. கழகத்தில் கருப்பு வேட்டி கட்டியவரையெல்லாம் போலீசில் அழைத்துக் கொண்டு போனார்கள். அதற்கு அவ்வளவு பெரிய சோதனை. பிறகு சட்டமன்றத்தில் ஒரே ஒருவர் பரிதி கொண்டுதான் ஜெயித்தார். 214 மற்ற இடத்தெல்லாம் தோற்று போனோம். அப்படி ஒரு ஆபத்து. பாராளுமன்றத்தில் ஆசிரியர் தவிர அத்தனை பேரும் தோற்று போனோம். அது ஒரு ஆபத்து. இத்தனை கடவுள்களை எல்லாம் தாண்டி அழியாமல், சுயரூபத்தை இழக்காமல், மண்டியிட்டு பணியாமல் கழகத்தை கட்டி காத்தவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் போய்விட்டார். இனி இந்த கழகத்தை கருணாநிதியை போ திறமையோடு நடத்த முடியாது. அவர் ஒரு பன்முக தோற்றம் கொண்டவர். கலைஞர் அற்புதமான பேச்சாளர், அழகாக எழுதக்கூடியவர், நடிக்கக்கூடியவர், அரசியல்வாதி, சிறைக்கஞ்சா சிங்கம். இந்த மாதிரி திறமையெல்லாம் ஸ்டாலினுக்கு வராது. ஆகியனால் கட்சியை உடைத்து விடலாம், நசிக்கலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவரே சொன்னார், எங்க அப்பாவை போல எனக்கு எழுத வராது, எங்க அப்பாவை போல் எனக்கு பேச வராது. ஆனால் எங்க அப்பாவை போல் உறுதியாக கட்சியிலே இருக்க தெரியும் சொன்னார். இந்தியா முழுவதும் மோடி 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 என்று காலத்தில் தைரியமாக சொன்னார். எல்லாரும் தமிழ்நாட்டில் 40க்கு 4 சீட்டு 40 எம்பியும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். சொன்னபடி வெற்றி பெற்றார். அப்பொழுதுதான் பார்த்தார்கள், மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கிறது என்று பார்த்தார்கள். இன்றைக்கு அந்த கீர்த்தியினுடைய ஒளி வீச்சு சிக்காகோ நகர் வரை இருக்கிறார். அந்த ஒளி வீச்சு நாளை காலை 8:30 மணிக்கு சென்னை விமானத்தில் வந்து இறங்குகிறார். அவர் 17 நாட்கள் வெளியே இருக்கிறார். கட்சியுடைய அமைப்புகள் இதோ பாருங்கள், நூற்றுக்கணக்கான வைத்து பலவருடைய கூட்டத்தை நடத்திவிட்டு இதோ நந்தகுமார் இங்கே இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் திமுக. முதலில் கட்சியை பார்க்க வேண்டும், பிறகு கொள்கையை பார்க்கிறோம். இந்த கட்சியுடைய நடைமுறைகள் நாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆட்சிக்கு வந்ததிலே இருந்து சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தனியாக ஆர்வம் கொண்டு இன்றைக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது
மக்களுக்கு போய் சேர்கின்ற நலத்திட்டங்கள் அதை செய்கிறோம். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் நலத்திட்டத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு தர்ம ஸ்தாபனம் அல்ல. ஆக அந்த நாடு இட் இஸ் நாட் வெல்ஃபேர் ஸ்டேட். எனவே அந்த நாட்டில் பொருளாதாரம் வேண்டும். அந்த பொருளாதாரம் பெருப்பதற்கு நம்மிடத்தில் நதி வளம் இருக்கிறது, மண் வளம் இருக்கிறது, உழைப்பதற்கு மனவளம் இருக்கிறது. ஆனால் நிதி வளம் இல்லை. அந்த நிதியை கேட்பதற்காகத்தான் மலேசியாவுக்கு போய் வந்தார், சிங்கப்பூருக்கு போனார், ஜப்பானுக்கு போனார், இன்றைக்கு அமெரிக்கா நாட்டுக்கு போயிருக்கிறார். கோடி கோடியான பணம் இன்னொரு 3-4 மாதத்துக்கு வந்து குவிய போகிறது. ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டது. ஆக செல்வத்தை பெறுவது ஒரு ஆட்சியுடைய கடமை. அதையும் தலைவர் செய்கிறார். பிள்ளைகள் காலையில் பட்டினியாக ஸ்கூலுக்கு போக என்று அதற்கு சூடான பொங்கலை உப்புமாவும் கொள்கிறாரே, அது நலத்திட்டம். அதையும் செய்கிறார். மக்களுக்கு வியாதி வந்துவிட்டால் அவரை காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு என்ன ஒரு வியாதி ஒன்று எல்லாரும் கொரோனா. இந்த கொரோனா வந்தப்போ முதலில் பயந்து போயிட்டு அன்பழகன் சட்டசபையில் பேசினா நடுவு சட்டை அந்த அன்பழகன் ஃபர்ஸ்ட் இறந்து போயிட்டான். நான் தான் தடுத்தாங்க. இதுதான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தேன் பொதுச் செயலாளர் முறையில். அதற்கு பிறகு பட்டு 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 போகுது. எல்லாரும் எழுந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட சொன்னாரு, அண்ணே நான் கோயம்புத்தூர் போறேன். இப்ப இதுக்குப்பா நாடே கெட்டு கிடக்கிறது. உன் வாடி பைய வாடி கொஞ்சம் பேசாம இல்லைங்க பைத்தியமா வருது. படுத்துக்கிட்டு யாரும் திரும்பி வர முடியாதுன்னா ஒருத்தவரும் போனவன் திரும்பி வரல. ஆனாரப்பட்ட அப்பால் ஆஸ்பத்திரியே நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். போராட்ட நண்பர்களே, அவருக்கு மனைவி உண்டு, அவருக்கு குழந்தைகள் உண்டு, அவருக்கு பிழப்பு உண்டு. இவ்வளவு பெரிய தலைவர் இந்த செல்வாக்கு இருக்கிறவர் சொன்னார், அப்படி நான் போய் என் மக்களை பார்க்கிற பொழுது அதனால் என் உயிர் போனால் எனக்கு போதும் என்று நான் போறேன். டாக்டரா ஐயா நான் 20 நாள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தார். எனக்கு கலைஞர் வெளியே தைரியம் தெரியும், சாதியுடைய தைரியம் தெரியாது. அன்னைக்குதான் நான் பார்த்தேன், எப்பா அசகாய சூழ்நிலை என்று பார்த்தேன். அப்படி உடைத்திருக்கிறீர்களா? எனவே இந்த நாட்டை நீங்கள் பாருங்க, கேட்க நடக்குது. 17 நாள் அவர் ஊருக்கு போயிட்டார். ஜாலியா ஒன்றே எல்லாம். ஆனா கர்நாடக சவால் நேர்த்துதான் அவங்க எல்லாம் முடியாது போச்சு, நம்ம ஊர்ல முடியாது போச்சு. நம்ம ஊர் முடியாது, நல்ல முடியாது சேரப்படாது. அவங்க ஊர் முடியாது எல்லாம் தள்ளி வைக்கிறது. மற்ற மாநிலங்களில் மாதிரி என்ன நடக்குது? அரசியல் விழிப்புணர்ச்சி அறிவாளிகள் மாநிலம் சொல்கிற எனக்கு மேற்கு வங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த அம்மா மிகப்பெரிய அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், பல்வேறு கட்சியில் இருந்தவர். அவரே சொல்லுகிறார், நான் வேணுமானா பலகனமா சொல்கிறேன். ஆனால் மன்னாடி மன்னராக இருந்த கமலாவே ஆடி போய்விட்டார். ஆனால் எங்கால் சிங்கம் மாதிரி ஒரு நாளைக்கு எனக்கு போகிறார். இது இந்த கட்சி. இப்படிப்பட்ட ஒரு கட்சி
நாம் புத்தி பெற்றிருக்கிறோம். இதை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று கருதுகிறார். அது நியாயம்தான். அவர் கட்சியில் தோற எவரால் முடியலன்னா கூட சில பேர் நினைப்பார். அது வந்து நக்கரை இல்லை. ஆனால் அவர்களை விட நாம் நிற்க வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், கட்சியை காப்பாற்றுவதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் கீழே இருக்கிற அமைப்பை காப்பாற்றுவது நீங்கள் மூலம்தான் முடியும். உங்களிடத்திலே ஒற்றுமை வேண்டும். உங்களுடைய பகமை இருக்கக்கூடாது. ஒரு மாவட்டத்தை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. இங்கே நந்தகுமார் பேசினார், மற்றவர்கள் பேசினார்கள் உங்க ஊர் தேர்தலை பற்றி. இந்த தேர்தலில் அவருக்கு ஆஹா கற்றுக் கொடுத்தவர் நான். ஆனால் இன்றைக்கு எனக்கு டிஸ்கவரி அவரை கற்றுத்தார். அதுதான் வழக்கு, பாராட்டு. அதே போல் இந்த தேர்தலில் போன தேர்தலில் எனக்கு சரியான பிடிமானம் படவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், வேட்பாளர் ஒரு பக்கம். வேட்பாளருக்கு வாக்கு இருக்கிற வேலையை மட்டும் தந்து விட்டோம். வியூகத்தை அமைத்து வெற்றி பெற செய்ய வேண்டியது நாங்கள் இருவரும் ஈடுபட்டோம். எனக்கு எந்த அளவுக்கு அதில் பெருமை உண்டோ, எந்த அளவுக்கு எனக்கு புகழ் உண்டோ, அதில் சரிபாதி நந்தகுமாருக்கு உண்டு என்பதை நான் எனக்கு கட்சியை வேலை செய்கிறது. என்னையே திட்டினால் கூட பரவாயில்லை. ஆனால் கட்சியிலே வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கும். யாரா இருந்தால் சில நேரங்களில் தகராறு வரும். அவற்றை பொறுத்து கொடுத்தான் போக வேண்டும். எனவே இன்னொன்று கூட சொல்லுகிறேன், நான் அதிகமாக உள்ளே போக நினைக்கிறேன். மற்ற மாவட்டத்தை விட நான் பொதுச் செயலாளர் முறையில் எல்லா மாவட்டத்தினுடைய அக்கபோரையும் விசாரிக்கிற முறையில் நம்முடைய வேலூர் மாவட்டம் ஒன்றுதான் எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாத சரியான பாதையிலே கட்சியை போய்கொண்டிருக்கிறது. அதிலே வழிநடத்துகிற நந்தகுமாருக்கு என் பாராட்டு, வழி சொல்லுகின்ற தகிக்கு என் பாராட்டு, அவருடைய பணிகளை பாராளுமன்ற கதிர்க்கு என் பாராட்டு, நம்முடைய மாநகர செயலாளர்கள் கார்த்திக் பாராட்டு, நிர்வாகத்தில் இருக்கிற அனைவருக்கும் என் பாராட்டு. எனவே நான் வெக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த மாவட்டம் இதே நிலையில் எதிர்க்க வேண்டும். ஒன்று வேண்டாம், குடியாத்தத்தை நாங்கள் ஒரு விழா வேண்டும். இதுவரையில் குடியாத்தத்தை அப்படி நான் பார்த்ததில்லை. போன முறை எனக்கு குடியாத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை. என்னை கஷ்டம்தான். நான் சௌதரி சொன்னேன், ஓட்டு மட்டும் குறைஞ்சா ஒரு தக்கியத்துன்னு ஒன்று வெட்டுறாங்க. ஆனால் படுவாய் பஸ்ஸில் 56,000 ஓட்டு வாங்குறாங்க. 56,000 ஓட்டு வாங்குறாங்க. இப்போ எதிரோட என்ன ஆரம்பிச்சு சொன்னா வெட்டுக்கிட்டேன், ஒரு வெள்ளிக்கத்தியை வாங்கிட்டாங்க. அது எனக்கு சொல்றேன், அற்புதமான பிள்ளைங்க குடியாத்தத்தில் கட்சி வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நான் பார்த்து மதிக்கிறேன். ஏன்னா நான் திமுகவின் ஆரம்ப பாடத்தை அந்த குடியாத்தம் ஆற்று மணலிலே உட்கார்ந்துதான் தலைவர் பேச்சை கேட்டவன் தான். உலகத்தில் எல்லா தலைவரும் ஒரு ஊர் உண்டுன்னா அது வந்து குடியாத்தம் தான். உலகத்தில் எல்லா கட்சியும் ஊர் இருக்குன்னா குடியாத்தம் தான். அதுவும் அப்படிப்பட்ட இடம். எனவே
இன்றைக்கு அந்த குடியாத்த மக்கள் நான் ஆற்றில் இருக்கிற வீடுகளை எல்லாம் எடுக்கிற நேரத்தில் எங்களை சில பேர் சபிச்சார்கள். ஆனால் இன்றைக்கு வாயார வாழ்த்துகிறார்கள். அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? சொன்னால் இங்கே வரமாட்டீர்கள். ஆகவே மாலையில் வாருங்கள். ஒரு அவையை பார்த்துக்கிறோம். இன்னும் நான் கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் அது ஆறிட்டுன்னா பேச நாளைக்குள் பேசலாம். அது ஆறிட்டு நல்லா இருக்காங்க. ஆகிய கரெக்டாக உங்களை சொன்னதுக்கு அப்புறம் இல்லை. எனவே உங்களுக்கு எல்லோருக்கும் என் பாராட்டை மாவட்ட